ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லக்ஷித் ஆரி டிசைன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெட்டல் ஒயரை வச்சு டியூப் பீடு 1 இன்ச் டியூப் பீடு வச்சு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக டியூப் பீடு அப்படியே டேரெக்டாக நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மெத்தடை பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கு கம்மி சொல்லுவாங்கன்னா மெட்டல் ஒயரும் சொல்லுவாங்க. அதில் இந்த மாதிரி டியூப் பீட் லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி லோட் பண்ணி நம்ம ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸ் அங்கிட்டுங்க நமக்கு நல்லா ஷேக் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா? நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதனால உங்களுக்கு இந்த வீடியோஸ் எடுத்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி 3 டியூப் பீட் அந்த கம்பியில் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி முக்கோண ஷேப் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பாக்ஸு முக்கோண டைப்பில் டைமண்ட் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டியூப் பீட் லோட் பண்ணிவிட்டு நான் எப்பவும் போல மாதிரி தான் நம்ம நல்லா டைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? டைட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற கம்பியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் டியூப் பீடு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதை அப்படியே ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்க, கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஓகேங்களா? நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது 2 டைம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ எப்போ போல மாதிரி ஊசியில் நூல் கோர்த்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? த்ரெட் அதேமாதிரி கிளாத் என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் நார்மல் த்ரெட் தான் எடுத்துக்கிறேன், நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த முக்கோண ஷேப் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதில் அந்த 3 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நார்மலாக எப்பவும் போகிற மாதிரி தான். ஓகேங்களா? ரைட் சைடு கிளாத்தில் ஊசி குத்தி எடுத்துட்டு லெஃப்ட் சைடு ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போயிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் 2 டைம் தையல் போட்டுக்குங்க, அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பக்கமே ஒவ்வொரு தையல் போடுறேன். நீங்கள் நல்லா 2 டைம் தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளே புதுசாக நம்மளோட டிசைன் நமக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டியூபே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகலை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அதே மாதிரி 2 டைம் தையல் போட்டு காமிச்சிக்கிறேன். நம்ம ஒரு டைம் எப்படி போட்டோமோ அதே தான் மறுபடியும் ரிப்பீட்டாக இன்னொரு டைம் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு டைம் போகிறதுக்கு நல்லா 2 டைம் தையல் போட்டுட்டிங்கன்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அப்போ தான் கஸ்டமர் ப்ளவுஸ் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க நீங்களும். ஓகேங்களா? நான் பண்ணுறது பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப் தான். ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கு கம்பியை வச்சு நம்ம இந்த மாதிரி டிசைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நார்மலாக நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம என்ன டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா? எது வேணால் கொடுத்துக்கலாம். சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம், ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கலாம். நிறையா மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா அந்த முக்கோணத்தில் அந்த 3 கார்னர் இருக்க டைம் லீஃப் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை லோட் பண்ணி ஒரு லீஃப் டைப் கொண்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சைஸ் லீஃப் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு சென்டர் லீஃப் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஹோல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஹோல்ஸ்லேயே ஊசி குத்தி எடுத்துகிட்டு சீக்வன்ஸ் லோட் பண்ணிக்கிறோம். அது சென்டரில் நம்ம நார்மலாக டியூப் பீட் கொடுக்கலாம், இல்லை கட் பீட் கொடுத்துக்கலாம், சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டியூப் பீட் கொடுத்துட்டு இன்னொரு ஹோல்ஸ்லேயே ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறேன். இந்த மாதிரி தான். ஓகேங்க, இதே மாதிரி அந்த சைடு ஆப்போசிட், அதை பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஸ்டிச் பண்ணிங்க அடுத்து அடுத்து லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? இந்த மாதிரி வி டைப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் நமக்கு அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அந்த லீஃப் டைப் கரெக்டான ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா? நான் ஒர்க் பண்ணுறது பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும் எப்படின்னு. இன்னொரு சீக்வன்ஸ் லோட் பண்ணிக்கிறோம். லோட் பண்ணிவிட்டு இன்னொரு டியூப் பீடு லோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் லோட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி தான் எப்போ போன மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நமக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளவுஸில் சேரீயில் என்ன டிசைன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஹோல்ஸோடைய ஊசி குத்தி நான் கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வி டைப்பில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் மாதிரி ஊசி குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு சீக்வன்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நமக்கு அந்த லீஃப் மாதிரி கரெக்டான ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீக்வன்ஸ் லோட் பண்ணிவிட்டு அதேமாதிரி டியூப் பீடு லோட் பண்ணிவிட்டு
ரெண்டாவது ஹோல் சொல்லி ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த லீவ் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் வாங்கி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அடுத்து இன்னொரு சைடு ஓகேங்களா, இன்னும் கார்னரில் சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ரைட் சைடு வந்து ஊசியை குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு சேம் அதே மாதிரி தான் இன்னொரு சீக்வன்ஸ் லோட் பண்ணிவிட்டு டியூப் பீடு கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் லீவ் சீக்வன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு லீவ் சீக்வன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் டிசைன் நம்மளே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டியூப் பீடு வச்சு எப்படி ஸ்ட்ரிங்கு கம்பி வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிற சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ நானே ஏதாவது டிசைன் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒருவேளை வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னாலும் கூட எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணி வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. என்ன டவுட் இருந்தாலுமே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரி ஒர்க்கு, ப்ரோச்சஸு, ட்ரேசிங் மெத்தட் எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனல் உள்ளே போய் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ப்ரோச்சஸ் கிளாஸ் போட்டு நான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே லைனாக வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே லைனாக ப்ராப்பராக வந்துடும். ஓகேங்களா. 1 by 1 வந்து வரும். ஸோ அந்த மாதிரி ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் சேம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி. ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 3 கலர் சீக்வன்ஸ் வச்சு நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இன்னொரு பக்கம் வந்து நான் இந்த மாதிரி பிங்க் கலர் சீக்வன்ஸ் லோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டியூப் பீட் இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ப்ரௌச்சஸ் ஒர்க்கு உங்களோட ப்ளவுஸில் நீங்களே வந்து டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட்டு சிம்பிளான நம்ம நார்மல் நீடில் வச்சு தான் வந்து ஒர்க் பண்ணுறது இது எல்லாமே. ஓகேங்களா. ஸோ ஆரி ஒர்க்கு தெரியாதவங்க இந்த மாதிரி ப்ளவுஸஸ் கற்றுக்கிட்டு உங்களோட ப்ளவுஸில் வந்து நீங்களே வந்து டிசைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் தான் வந்து ப்ளவுஸஸ் போடணுமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலையும் கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்மளோட மெத்தட் க்ரியேட்டிவிட்டி தான் இது எல்லாமே. ஓகேங்களா. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்பிளான டிசைனாக இருக்குது, ப்ளைனாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் நார்மலாக இந்த ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் கூட இந்த மாதிரி ப்ளவுஸஸ் ஒர்க்கு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு சீக்வன்ஸ் லோட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து பேக் சைடு இந்த மாதிரி வந்து டிசைன் கொடுத்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாலே ரொம்பவே அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது கீழே ஹேங்கிங் வேணாலும் ஹேங்கிங் கொடுத்துக்கலாம். சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பீட்ஸ் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஷெல் பீட்ஸில் இருக்குது, இல்லைனா ஷெல் பீடே பிளாஸ்டிக் டைப்பில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பீட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்களே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டிசைன் நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு திருப்பிக்கிறோம். ஸோ பேக் சைடு திருப்பிட்டு எப்பவும் போகிற மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 2-3 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே. நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக ஃபேப்ரிக்கில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து த்ரெட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரௌச்சர்ஸ் கம்மின்னு சொல்லுவாங்க, இல்லை மெட்டல் ஒயரும் சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங்கு கம்மின்னு சொல்லுவாங்க இது பேர். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பியை வச்சு நம்ம வந்து எப்படி டியூப் பீட்ஸ் லோட் பண்ணி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறதை பார்த்தாச்சு. ஓகே. ஸோ நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. சேட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் என்னென்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா.